வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் 3 ஆண்டு பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்துடன் முடிவடைய இருப்பதாக கூறப்படும் நிலையில் தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணாமலை IPS தேர்ச்சி பெற்று கர்நாடக மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்த நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக பாஜக தலைவராக பதவியேற்று அரசியலுக்கு வந்தார். அண்ணாமலை தலைமையில்தான் பாஜக ஓரளவு தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்தது என்பதும் அவர் தீவிரமாக கட்சியை வளர்த்து வருவதாகவும் பாஜக தொண்டர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் 3 ஆண்டுக்கு தமிழக பாஜக தலைவராக நியமனம் செய்யப்பட்ட அண்ணாமலையின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்துடன் முடிவடைகிறது. இதையடுத்து பாஜகவின் அடுத்த மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் ஜனவரி மாதம் நடைபெறும் என்று பாஜக வட்டாரங்கள் கூறப்படும் நிலையில் 2வது முறையாகவும் அண்ணாமலை தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார் என்றும் அவர் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இருப்பினும் அவரை எதிர்த்து மூத்த தலைவர்கள் யாராவது போட்டியிடுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேசிய தலைமையின் நம்பிக்கை அண்ணாமலைக்கு பல மடங்கு இருப்பதால் அண்ணாமலையை எதிர்த்து யாரும் போட்டியிட மாட்டார்கள் என்றும் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவே அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. மீண்டும் பாஜகவின் தலைவராக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டால் திமுகவிற்கு தலைவலி இன்னும் அதிகமாகும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் நடிகர் விஜய் ஒரு பக்கம் கட்சி தொடங்கியுள்ளார். அவருக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்த சூழலில் ஏற்கனவே அண்ணாமலை திமுகவிற்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார். மீண்டும் இவர் பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்டால் திமுக சற்று உஷாராக தான் செயல்பட வேண்டும். எனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த மாதிரியான யுக்தியை பயன்படுத்தி இவர்களை வீழ்த்த போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.